அன்புக்கினிய விருச்சக ராசி நேயர்களே, இன்று விருச்சக ராசி கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். 3ஆம் பார்வையாக மேச ராசியான சத்ருஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான தொழில்ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியான ஜென்மஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். விடாப்பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் விழிப்புணர்வுடன் செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதினால் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். கடன் தொடர்பான விஷயங்களில் தெளிவும் முடிவும் கிடைக்கும். செல்ல பிராணிகளிடம் நினைத்ததை கையாளவும், போட்டித் தேர்வுகளில் உழைப்புக்கு உண்டான முடிவும் ஊதியமும் கிடைக்கும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதினால் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். வெளி வட்டாரங்களில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் அன்றைய தினத்தில் செய்து முடித்து கொள்வது நல்லது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியான ஜென்மஸ்தானத்தை பார்ப்பதினால் இனம் புரியாத சில சிந்தனைகளும் மூலம் மனதில் சோர்வு, செயல்பாடுகளின் ஒருவித காலதாமதம் ஏற்படும். வேலை தவறாது உணவு எடுத்துக்கொள்வது பல விரயங்களை குறைக்கும். மற்றவர்களான கருத்துக்கள் பரிமாற்றத்தில் விழிப்புணர்வு வேண்டும். மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேற்றுவதில் பல தடைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் செயல்படும் பொழுது சூழ்நிலைக்கேற்ப அறிந்து செயல்படுவது நல்லது. சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்காக தருணங்கள் ஏற்படும். சனி ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதனால் பயனற்ற அலைச்சல்களும் குறைத்து காணப்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலை காணப்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். சூழ்நிலைகளை அறிந்து விவேகமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். கவனம். முடிவுகள் எடுப்பதில் கலந்து யோசித்து செயல்படவும், மேலும் நெருக்கமானவிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். அவசரமின்றி செயல்படுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கவனத்துடன் செயல்படவும். வழிபாடு. சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபட தொழில் புதிய வாய்ப்புகளும் தடைகளும் விலகும். திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்து வர சிந்தனைகள் தெளிவும், உத்தியோக பணிகளில் முன்னேற்றமும் ஏற்படும். நன்றி.